ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசையில் எந்த பொண்ணுன்னு போட்ட நடிப்பை மயங்கிருச்சிங்க நம்ம விஜயா. நீ மயங்கினது இருக்கட்டும், யார் உன்ட்ட விஷயத்த சொன்னான்னு சொல்லி கேள்வி கேட்க, அப்பான்னாங்க. அப்பாவுக்கு யார் சொன்னது? முத்துக்கு யார் சொன்னது? ரவிக்கு யார் சொன்னது? ஸ்ருதிக்கு யார் சொன்னது? மீனா. கடைசியில் மீனா தலையில் வந்து விடிஞ்சது பாருங்க ஒரு விடியல். ஐயோயோ எப்பா, எனக்குன்னே எங்கப்பா இருந்து வருவீங்க அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. வச்சு ரவுண்டு கட்டி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் இவங்க குடும்பத்தையே இழுத்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. திட்டினதெல்லாம் பார்த்துக்கிட்டு பொறுக்க முடியலங்க நம்ம முத்துவால். என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கிட்டாங்க கையை. கடைசியில் பார்த்தா போதுண்டா, நிறுத்துடா, உன் பொண்டாட்டி தாண்டா நிம்மதியை கெடுக்கிறா அப்படி இப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் எப்படியோ இந்த பொண்ணு போட்ட நாடகத்தெல்லாம் நம்பிட்டு எல்லாரும் சேர்ந்து கலைஞ்சு போயிட்டாங்க. ஆனால் மீனாவுக்கு இவங்க திட்டதெல்லாம் வருத்தம் இல்லை. கண்டிப்பாக அதாவது ரோகிணி மேலே ஏதோ ஒரு சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்டு யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம முத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்க. நீ அந்த பொண்ணோட விஷயத்தில் தலையிடாதம்மா, கண்டிப்பாக ஏதோ பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கதை ஒட்டு கேட்குறாங்களாமா ரோஹிணி. இதை கேட்ட உடனே இங்கே இருந்தால் தானடா பிரச்சனைப்படுவீங்கன்னு சொல்லிட்டு மனோஜிட்ட போயிட்டு வா தனியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இருந்துட்டு எங்கள் அம்மா விட்டு என்னால் வர முடியாதுன்னு அவரு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. இன்னொரு பக்கம் வந்துட்டு எங்களுக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல ஆண்டி, நான் தனி கொடுத்தன போயிடலாமான்னு யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு விஜயாட்ட சொல்கிறாங்க. ஷாக் ஆகுதாமா. ஷாக் ஆக்குற உன் மருமகளை பற்றி தெரிஞ்சதுன்னா நீ என்ன ஆகுவேன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. உனக்கு ஹார்ட் அட்டாக் தாமா ஒரே நாளில் வரும், அன்னைக்கு காப்பாற்றுறதுக்கு நம்ம மீனா வேணும்ப்பா, அதனால் அமைதியாக இருப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னதாங்க பண்ணுறது, உண்மையை சொன்னால் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நீ எத்தனை நாளைக்கு உருட்டுவேன்னு தெரியலம்மா ரோஹிணி. ஒரு நாள் என்னன்னா ஒரு நாள் உடஞ்சுதாம்மா ஆகும், கண்டிப்பாக உண்மை வெளியே வந்தாகும். அன்னைக்கு நீ என்ன பண்ணுவே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அன்னைக்கு நான் பார்த்துக்குவேன் பங்கடா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பிட்டு போகுது. இருக்கு உனக்கு ஒரு நாள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம முத்து வந்துட்டு இதை பற்றி பேசவே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. நம்ம மெயினாக திங்க் பண்ணுறாங்களாமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்